வணக்கம் மக்களே. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? சூரிய பகவான் ஞாயிறுக்கென்ற ஒரு பிரத்யேகமான ஒரு திருக்கோவில் நம்ம சென்னையிலேயே இருக்கு. நான் இப்போ வடபழனி எங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். இங்க இருந்து கரெக்டா 1 மணி நேரம் ஆகும். இந்த திருக்கோவிலுக்கு போகலாமா? வாங்க. ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஆதிநாதனே மக்களே, சிவராத்திரிக்கு நிறைய பேர் நிறைய திருத்தலங்களுக்கு நீங்க போவீங்க. சென்னையில இருந்து 23 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியதுதான் அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில். ஈசனே பரம்பொருள் நீதானே, உலகின் மூத்தவன் நீதானே. ஐயனே என் ஈசனே பரம்பொருள் நீதானே. இங்க பார்த்தோம்னா இது ஒரு அழகான கிராமத்துக்குள்ள இருக்கு. இந்த கிராமத்துடைய பேரே ஞாயிறு கிராமம். அதனால இங்க வரணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் நீங்க அன்னைக்கு சிவராத்திரிக்கு நீங்க கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க பாத்தீங்களா, அப்பவே நீங்க வந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி சமயத்துல வரும்போது கொஞ்சம் நம்ம சென்னையை விட்டு அவுட்டரா இருக்கிறதுனால இங்க இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாங்க. பாக்குறதுக்கே ஒரு ரம்யமான ஒரு சூழல் இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1600 வருட பழமையான ஈஸ்வரன் இங்க இருக்காரு. அவருக்கு எதிர்காப்பிலேயே பார்த்தோம்னா சூரிய பகவானும் அவரை வணங்கிட்டே நிக்கிறாரு. அதனால இது சூரியனுக்கே உரிய திருத்தலமாக இருந்தாலும் சூரியனுக்காக சுவாமி தாமரை பூல இருந்து உதித்ததுனால அவருக்கு புஷ்பரதேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இந்த வாட்டி சிவராத்திரிக்கு நீங்க உங்களுடைய லிஸ்ட்ல இந்த திருக்கோவிலை வச்சுக்கோங்க. சூரிய பகவானுக்கு பல்வேறு நாமகரணங்கள் இருக்கு. அதுல பாஸ்கரன் அப்படிங்கிற பேரும் அவருக்கே உரியதா. அதுலயும் குறிப்பா பஞ்ச பாஸ்கர ஸ்தலங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. ஆமாங்க, நம்ம சென்னையில இருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியதா இந்த ஞாயிறு திருத்தலம். காட்டிலே சடைமுடியுடன் புலி உடையுடன் திரிந்தவன் நீயே, நாட்டை காப்பவன் நீயே. விண்ணிலே ஒரு பிறையன பிரம்மதேவருடைய சாபத்துக்கு ஆளான சூரிய பகவான் தன்னுடைய சாப விமோசனம் நீங்கிறதுக்காக இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துல நீராடி தவம் இருந்து சாப விமோசனம் பெற்ற திருத்தலம் தான் இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருத்தலம். இங்க பார்த்தோம்னா சுவாமி சொர்ணாம்பிகை சமேதமா இங்க இருக்காரு. அதாவது ஒரு சமயம் பார்த்தோம்னா தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுடைய மகளான சமுஞாவை மணந்தாரு சூரிய பகவான். ஆனா சூரிய பகவானுடைய வெப்பம் தாங்க முடியாம மனைவியானவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய நிழலை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரியாம சூரிய பகவான் அவங்களோட வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல யமதர்ம ராஜா உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்க மனைவியுடைய நிழல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதனால மனம் உடைந்த சூரிய பகவான் எப்படியாவது தன்னுடைய மனைவி சமுஞாவோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக காலையில சிவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அப்ப வானத்துல திடீர்னு ஒரு ஜோதி தோன்றுது. அந்த ஜோதியானது எப்படி போகுதோ அதையே தொடர்ந்து சூரிய பகவானும் தொடர்ந்து வராரு. அங்க இருந்து இறங்கிய இடம் தான் இந்த இடம். இங்க பார்த்தோம்னா குளத்துல ஒரு தாமரை மலருக்குள்ள அந்த ஜோதியானது இறங்கிடுச்சு. அந்த ஜோதிக்குள்ள இருந்து சிவபெருமான் சூரிய பகவானுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த இடம் தான் இது.
1600 வருட பழமையான புஷ்பரதேஸ்வரர். தாமரை மலர்ல இருந்து தோன்றியதால தான் அவருக்கு புஷ்பரதேஸ்வரர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தோம்னா சூரிய பகவானுக்கு சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய மனைவியோடு சேரக்கூடிய அந்த வரமும் கிடைச்சிருக்கு. அதனால இப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துல சுவாமியை தரிசிச்சாரோ அந்த இடத்துலயே அங்க நின்று நமக்கு அருள் பாலிக்கிறாரு. இது சூரிய பகவானுக்கே உரிய திருத்தலமா இருக்கு. ஒரு சமயம் இந்த இடத்தை ஆட்சி செய்து வந்த சோழ மன்னன் ஒருத்தர் இந்த பக்கமா போனாரு. அப்போ இங்க ரொம்பவே பளீர்னு ஒரு பொன் நிறமா ஒரு தாமரை மலர் மட்டும் ஒளி பிரகாசமா இருந்துகிட்டே இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு, அந்த மன்னனுக்கு அந்த தாமரை மலர் மேல ஆசை வந்துருச்சு. அந்த தாமரை மலரை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாமரை மலர் கிட்ட போக போக அந்த தாமரை மலரும் அவரை விட்டு போய்கிட்டே இருந்தது. ஆனா எப்படியாவது அந்த தாமரை மலரை சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாளால அந்த தாமரை மலரை ஒரு வெட்டினாரு. ஆனா அந்த தாமரை மலர்ல இருந்து ரத்தம் பீறிக்கிட்டு வந்தது. உடனே சோழ மன்னனுடைய கண் பார்வையும் போயிடுச்சு. அப்ப அப்பா சிவா என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கவே உடனே சிவபெருமானும் அவருக்கு காட்சி கொடுத்து கண் பார்வையும் கொடுத்தாரு. சுந்தரருடைய மனைவியான சங்கிலி நாச்சியார் அவதரித்த இடமும் இங்கதான். அவங்க பல வருடங்களா இந்த இடத்திலேயே தவம் இருந்து சிவபூஜை செய்து அதுக்கப்புறமா தான் சுந்தரரை மணந்தாங்க. அதனால சங்கிலி நாச்சியாருக்கான ஒரு தனி சன்னதியும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கண்வ மகரிஷி அவர் முக்தி அடைந்த இடமும் இதுதான். அதனால இந்த திருத்தலத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதை விட குறிப்பிடும்படியான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா இந்த திருத்தலத்துக்கு கண்டிப்பா வாங்க. ஏன்னா ஞாயிறுக்கான ஒரு பிரத்யேகமான திருத்தலமா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம சோழ மன்னனுக்கு கண் பார்வை போய் திரும்ப கிடைச்ச திருத்தலமாவும் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. கேட்ராக்ட், கிளக்கோமா, அது மட்டும் இல்லாம திடீர்னு விபத்து காரணமா கண் பார்வை போயிருக்கும். கண்ணில் திடீர்னு பார்வை குறைய ஆரம்பிச்சிருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அப்படிப்பட்டவங்க இந்த திருத்தலத்துக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருத்தலத்துல ரொம்பவே விசேஷமா இருக்குங்க. அந்த சமயத்துல இங்க சூரிய பகவானுக்கே உரிய நெய் தீபம், கோதுமை இதெல்லாம் கொடுத்து சிவப்பு வஸ்திரம் இட்டு அவருக்கு நம்ம அந்த வணக்கம் செலுத்தும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈசனே பரம்பொருள் நீதானே, உலகின் மூத்தவன் நீதானே, ஐயனே என் ஈசனே பரம்பொருள் நீதானே, உலகின் மூத்தவன் நீ. இங்க பார்த்தோம்னா சித்திரை 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் காலையில 6:10 மணிக்கு உதித்து நேரடியாகவே சுவாமிக்கும் தேவிக்கும் இங்க அபிஷேகம் செய்யறதா ஒரு விஷயமே இருக்கு. அதாவது சிவ பூஜை செய்யறதா ஒரு ஐதீகமே இருக்கு. அந்த 7 நாட்களுமே பார்த்தோம்னா காலையில 6:10 மணிக்கு சூரிய கதிர் வீச்சுகள் சுவாமியுடைய பாதங்கள்லயும் சொர்ணாம்பிகை அம்மனுடைய பாதங்கள்லயும் விழுந்து அங்க பூஜை செய்யறத கண் கூட பார்க்கலாம். அதனால அந்த காலகட்டத்தில் மட்டும் உச்சிக்கால பூஜை கிடையாது. சடை முடியுடன் புலி உடையுடன் திரிந்தவன் நீயே, நாட்டை காப்பவன். சூரிய பகவானுக்கே உரிய ஸ்தலமா இருக்கிறதுனால இங்க நவகிரக சன்னதியே கிடையாது. இங்க சூரிய பகவான் பிரம்மர் கிட்ட வாங்கிய சாபத்தால
சாப விமோசனம் அடையறதுக்காக தவம் செய்து சிவபெருமான தாமரை மலர்ல அவர் தரிசனம் செய்ததுனால இங்க சிவபெருமானுக்கு புஷ்பரதேஸ்வரர் அப்படிங்கிற பெயர். கிட்டத்தட்ட 1600 வருட பழமையான திருத்தலம் தான் இந்த திருக்கோவில். சித்திரை மாசம் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு 7ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் நேரடியா சிவபெருமானுக்கும் சொன்னாம்பிகை தேவிக்கும் தன்னுடைய ஒளிர் கதிர் வீச்சுகளால அவர் பூஜை செய்யறதா ஒரு ஐதீகமே இருக்கு. தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே.